வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு முயற்சியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 10 எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெறுமனே எம்சிக்யூஸ் மட்டும் படிக்கிறதுனால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் ஒவ்வொரு லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணுறோம் டெக்ஸ்ட் புக். அதுதான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். ஸோ ஒரு டாபிக் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 50 இல்லை 100 எம்சிக்யூ, நிறைய எம்சிக்யூஸ் டெக்ஸ்ட் புக் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்கும். அதிலிருந்து எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் ஒரு பேசிக்கான ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் பார்க்க போகிறோம். டாபிக் பிளட்டு, அதிலிருந்து ஒரு 10 எம்சிக்யூ. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட் பிளட் கார்பசல்? டு கிளாட் பிளட், டு கேரி ஆக்சிஜன், டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர், டு ஃபைட் இன்ஃபெக்ஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா, டு கேரி ஆக்சிஜன், அதாவது நம்மளுடைய ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வைக்கிறது மூலமாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் காம்பனண்ட் ஆஃப் பிளட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளாட்டிங்? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிளேட்லெட்ஸ். ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா. இதில் பிளேட்லெட்ஸ் தான் கிளாட்டிங்க்கு உரிய ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிள் பார்ட். ஓகே, ஸோ கிளாட்டிங் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பிளேட்லெட்ஸ். அடுத்து தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த லிக்யூடு போர்ஷன் ஆஃப் பிளட் கால்டு? சீரம், பிளாஸ்மா, லிம்ஃப், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சீரம். ஸோ தமிழில் நம்ம படிச்சிருப்போம், நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே திட ஆக்கக்கூறுகள், திரவ ஆக்கக்கூறுகள்னு படிச்சிருப்போம். லிக்யூடு போர்ஷன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பிளாஸ்மா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், which type of WBC is primarily responsible for fighting bacterial infections? ஸோ இதில் WBCன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் ஒரு 2 கேட்டகரி இருக்கும். அதில் ஈஸ்னோஃபில், ஃபேசோஃபில், நியூட்ரோஃபில் கிரானுலோசைட்ஸ்லையும், ஏ கிரானுலோசைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ்ன்னு இருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஃபைட் பண்ணக்கூடியது நியூட்ரோஃபில்ஸ். ஓகேவா? ஸோ ஈஸ்னோஃபில், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் எல்லாமே அனதர் ஆப்ஷன்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 5, வாட் இஸ் த நார்மல் பிஹெச் ரேஞ்ச் ஆஃப் பிளட்? ஸோ நம்ம ஓரளவுக்கு பிளட் டாபிக் படிக்கும்போது நமக்கு அந்த பிஹெச் ரேஞ்ச் 7.4ன்னு படிச்சிருப்போம். இதில் நார்மல் பிஹெச் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 7 to 7.2, 7.2 to 7.4, 7.35 to 7.45, 7.5 to 7.6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 7.35 to 7.45, அதுதான் 7.4க்கு ரிலிவெண்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, which blood vessel carries oxygenated blood from the lungs to the heart? aorta, pulmonary vein, pulmonary artery, superior vena cava. அதாவது எந்த ஒரு இரத்த குழாய் ஆக்சிஜனேற்றமான பிளட்டை லங்ஸில் இருந்து ஹார்ட்டு கொண்டு போகுது? ஸோ லங்ஸுங்கிறது பிளட்டு பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வைட்டல் ஆர்கன். அதிலிருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு போகக்கூடிய ஆர்கன் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ அதுதான் சரியான ஆப்ஷன். இந்த மாதிரி நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெசல்ஸுக்கும் என்ன ஃபங்க்ஷன், அதோட லொக்கேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்ட படித்தது நம்ம லைஃபுக்கும் அட் த சேம் டைம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியாலஜி ஆஸ் வெல் அஸ் கீ ஏரியாவாக அது அமையும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the function, what is the function of hemoglobin in RBC? To clot blood, to fight infection, to carry oxygen, to regulate body temperature. நம்ம இதே கான்செப்டில் ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் என்ன பங்கு வகிக்குது அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்து செல்வது தான். அடுத்து, which component of blood helps to defend the பாடி அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்?
ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆர்பிசின்னா அது வந்து ஹீமோகுளோபின் லெவல். டபிள்யூபிசி அப்படிங்கிறது ஒரு படைவீரர்கள் மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஃபாரின் பாடிஸ் இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது அதுக்கு அகைன்ஸ்ட் செயல்படுறது. பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது ரத்தம் உறைத்தலில் பங்கு வகிக்கிறது. பிளாஸ்மா அப்படிங்கிறது லிக்யூட் காம்பனன்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ். அடுத்து வாட் இஸ் த ப்ராசஸ் கால்டு வென் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த பாடி? ஹீமோலைசிஸ், த்ராம்போசிஸ், ஹெமட்டோபாய்சிஸ், லியூகோசைட்டோசிஸ். ஸோ இதில் லைசிஸ் அப்படின்னா டெஸ்ட்ராய். ஸோ அந்த டேர்முக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. த்ராம்போசிஸ் அதுவும் டிஃப்ரெண்டான டேர்மு. ஹெமட்டோபாய்சிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உடம்புல பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்டான டேர்ம். இட் இஸ் ரிலேட்டட் டு லியூகோசைட்ஸ். ஓகே, ஸோ அதாவது வாட் இஸ் த ப்ராசஸ் கால்டு வென் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த பாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹெமட்டோபாய்சிஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, விச் ஆர்கன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபில்டரிங் த பிளட் அண்ட் ரிமைனிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்? ஸோ லங்ஸ், கிட்னிஸ், ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஃபில்டரிங் த பிளட் அண்ட் ரிமூவிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது சிறுநீரகங்கள் தான். ஸோ அதுக்கு ஆங்கிலத்தில் கிட்னிஸ்ன்னு சொல்லுவோம். லங்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது மண்ணீரல்னு சொல்லுவோம், லிவர் அப்படிங்கிறது மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய ஒரு வைட்டல் ஆர்கன். ஸோ அதனால் இதுக்கு ரிலிவெண்ட்டான கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் கிட்னிஸ் தான். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், 10 MCQ பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு பேசிக்கான தகவல்கள் தான். நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது டைம் இல்லைன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 1/2 hour தான் படிக்க முடியுது, இல்லை 1 hour 1.5 hours தான் படிக்க முடியுது அப்படின்னா MCQஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம நோட் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஈஸியாக ஒவ்வொரு டாபிக்ஸும் கவர் பண்ண முடியும். இந்த வருஷம் தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இந்த தகவல்கள் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதே மாதிரி வரக்கூடிய அப்கமிங் செஷனில் இருக்கக்கூடிய கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், இஎஸ்ஐசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது திரும்பவும் சொல்கிறோம். ஸ்டடி வெல், தரவுலி ரீட் த டாபிக்ஸ் 1 or 2 times. நல்லா ரீட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதற்கப்புறம் பழைய மாடல் கொஸ்டின்ஸு, சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ் ஆர் சாப்டர் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் MCQ வந்து படிக்கிறத விட ஒரு டாப்பிக்கை 2-3 times ரீட் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் MCQ படிக்கிறது, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மாடல் எக்ஸாமினேஷன் அல்லது மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.